கடகராசிக்காரங்க தான் கண்டிப்பா பசுமாடுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கிழமை சாப்பாடு கொடுத்துடணும். கொடுக்க 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 வேலைக்கிழமை ஏதாவது ஒன்று பசுமாடுக்கு கொடுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், இருந்துட்டு போ. இங்கே யாரையாவது இருக்க மாட்டாங்க, உனக்கு ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அப்புறம் என்ன பிறப்பது? ஒருத்தர் சொந்தக்காரன் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா வாழ்க்கை என்ன இருக்குது? அப்போ எங்கேயோ நீ தப்பு பண்ணுறன்னு தானே அர்த்தம். நம்மளை சுற்றி ஒரு 10 பேராவது இருக்கணும்ல. ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும். நல்லது எது எது நடக்கும்? பழைய கடன் செட்டில் ஆகும். திடீர்னு ஒரு நாள் போயிட்டு டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடுவீங்க. ரொம்ப நாளாக வயிறில் பைல்ஸில் ஏதாவது தொந்தரவு இருக்கும், காலில் தொந்தரவு இருக்கும், ஷோல்டரில் தொந்தரவு இருக்கும். திடீர்னு மூக்கு கோணையாக இருக்குன்னுவீங்க, அதுக்கெல்லாம் போய் பண்ணுருவீங்க. திடீர்னு முடி வழுக்கையாக இருக்குதுன்னு நல்ல டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் சிஸ்டம் பண்ணி ஜம்முன்னு வந்துடுவீங்க. ஹீரோ மாதிரி வந்துடு. யாருக்கும் ஊருக்கெல்லாம் பார்க்காதீங்க. தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். மேலே இருக்கவங்க உங்களை இப்படி போக விட மாட்டேன், அப்படி போக விட, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. பெரிய கௌரவம் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் என்ன, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். அதிகமான டிராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அதில் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு சம்பந்தம், வெளிநாடு கடல் இருக்கக்கூடிய ஊருக்கு அந்த சைடில் சொத்துக்கத்தெல்லாம் கிடைக்கும். கடல், நிலம், நீர், ஏரி, குளம், ஒரு சின்ன குட்டையாவது இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இது வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். விவசாய சொத்தெல்லாம் வாங்குவீங்க. பெரிய முதலீடெல்லாம் நல்லா செய்வீங்க. ஸ்டார்ட் அப் அதிலெல்லாம் நல்ல பணம் வரக்கூடிய ராசிக்காரங்க யாரு? நீங்கள் தான் என் கடகம். உங்களுக்கே டவுட்டாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்?